விஜய் சொல்லி இதை மாத்தாம இருக்காங்க. அம்மா உணவகத்துல இதை மாற்றியே ஆகும். அம்மா உணவகத்தை குறை சொல்ல முடியாது ப்ரோ. உண்மையா தெய்வம் மாதிரி சப்போர்ட் பண்றது இதுதான். எல்லாத்துக்குமே ஒரு சொர்க்கமானா எவன்னா இதுதான். எவன் இதுதான். அம்மா ஹோட்டல்ல இருந்த அளவுக்கு எங்கேயும் வரல ப்ரோ. வந்து அம்மா உணவகம்னு சொல்றத ஹோட்டல்ன்றதே சொல்லலாம். அம்மா ஹோட்டல்ல அளவுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட அந்த அளவுக்கு வராதுன்னு விஜய் சார் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. விஜய் சார் ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. அதுதான் நல்லா இருக்குது. இப்போ சாப்பாடு நல்லா இருக்குது. சாப்பாடு லெமன் சாப்பாடு, கருவேப்பிலை சாதம் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ ஒரு 10-20 நாளாகவும் சாப்பாடு நல்லா தானே கிடைக்கும். ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. ஆனால் நல்லா இங்கே தரமாக இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா குறைன்னு சொல்லணும்னா குடிக்கிற தண்ணி. நம்ம நாட்டில் பிறந்துட்டோம், மனுஷனா வாழல, உயிர் வாழ்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அம்மா உணவகத்துல தான் வந்திருக்கோம். இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் அம்மா உணவகத்துல நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. உணவு தரங்களை வந்து மேம்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம சாப்பிட்டோம். இங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடும். உள்ளே வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோம். உள்ள பர்மிஷன் கிடைக்கல, அதனாலதான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வெளியே பேசிட்டு இருக்கோம். டேஸ்ட் சொல்லணும்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. 5 ரூபா தான் கொடுத்தேன். அதுக்கு தாராளமா 10 அளவுக்கு சாம்பார் சாதமும் புளியோர சாதமும் கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கவங்க ரொம்ப பணிவா பேசி தராங்க. பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா பசியில வர எல்லாத்துக்கும் 5 ரூபாய்க்கு வயிறு ரொம்ப அளவுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு. உண்மையா சொல்லணும்னா ஒரு காமனா சில பேர் வந்து சேலரி வந்து கம்மியா வாங்குவாங்க. அவங்களுக்குலாம் வந்து உண்மையா தெய்வம் மாதிரி சப்போர்ட் பண்றது இதுதான். இங்க தைரியமா வந்து ஒரு சென்னைக்குன்னு வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இது அதுன்னு யோசிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம். நேரா அம்மா உணவகத்துல போனோமா, 5 ரூபாவோ 3 ரூபாவோ இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு நம்ம மட்டும் ஜாலியா நிம்மதியா வந்துட்டு இருக்கலாம். காசு இல்லைன்ற கவலையே இருக்க தேவையில்ல. சென்னையில வந்து எப்படா சர்வே ஆக போறோம்னு ஃபர்ஸ்ட்லாம் யோசிப்போம். அந்த 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 திங்கிங்கே இப்பெல்லாம் தேவையே இல்லை. ரீசன் வந்து அம்மா உணவகம் இருக்கிறதுனால. சாப்பாடுக்கெல்லாம் சென்னையில வந்தா முக்கால்வாசி கவலையே இல்லை ப்ரோ. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எங்க இருக்கு அப்படின்றது தேடணும், யோசிச்சுக்கணும். அவ்வளவுதான். மெயினா சொல்லணும்னா அம்மா உணவகத்துல மார்னிங் சாப்பாடு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதுல இட்லியும் மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய இட்லி சாப்பிட்டுருக்கேன்றதுனால தான் நான் அதை சொல்ல முடியும். மதியானத்துல இங்க வந்து நான் வந்து வெரைட்டி ரைஸ்ல சாம்பார் சாதம் சாப்பிட்டுருக்கேன் ப்ரோ. அதிகமா நான் அது 1 டேஸோ 2 டேஸோ சாப்பிட்டுருக்கேன். அதுல அம்மா சாம்பார் சாதத்துல வந்து நிறைய காய்கறி சம்திங் எல்லாமே போடுவாங்க. அந்த காய்கறிஸ்லாம் அதிகமாக போடுவாங்கன்றதுனால அது நல்லா இருக்கும். அந்த பிரான்ச்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்காவா நீங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் நைட் சாப்பாடு என்ன ஏதாவது குறை என்ன சொல்லணும், நீ திங்க் என்ன பண்ணலாம், மற்றபடிலாம் சொல்லணும்னா அம்மா உணவகத்தை குறை சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா இங்க இல்லாத மக்கள்ன்றதை தாண்டி இருக்கிறவங்க, இல்லாதவங்க, லோ சேலரி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சொர்க்கமானா எவன்னா இதுதான். வேற எதுவுமே கிடையாது. எவன் இதுதான். சாப்பாடே இல்லாதவங்களுக்கு கூட சாப்பாடுன்றது அம்மா உணவகம் தான். அதுதான் மெயின். நான் வந்து இது ஏன் பேச்சுக்குன்னு நான் சொல்ல, போன வருஷம் ஃபுல்லாவே நான் அதில் தான் சாப்பிட்டேன். போன வருஷம் ஃபுல்லாவே மார்னிங் சாப்பாடு. மதியம் வந்து நான் இட்லிலாம் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் இட்லி தான் ஃபுல்லாவே சாப்பிடுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா எனக்கு பிடிச்சது அதுன்றதுனால அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது இட்லி தான் மதியமே சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அவ்வளோதான். மற்ற நான் ஓப்பனாக சொல்லணும்னா எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், நான் அதிக 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு சம்திங் அதே மாதிரி தான் சாப்பிட்ருவேன். அந்த இடத்துல கிடைக்கிற டேஸ்ட்டை தாண்டி இங்கே தான் கிடைச்சது எனக்கு இட்லியை பொறுத்தளவுக்கு. அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். அம்மா ஹோட்டலில் இருந்த அளவுக்கு எங்கேயும் வரல ப்ரோ. அதுதான் விஷயம். இட்லியில் வருந்த இங்கேருந்து அந்த இட்லி அளவுக்கு போகிறோம் எங்கேயுமே வரல. நான் சாப்பிட்ட நார்மல் ஹோட்டல்ஸ்லேருந்து ஹை கிளாஸ் ஹோட்டல்ஸ்லேருந்து எதுலேயுமே வரல. இங்க இருந்த டேஸ்ட்டு மற்ற எல்லாமே தாண்டி இதுல அந்த நான் சொன்ன பிரான்ச்ல வந்து நீங்க ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நிமிஷம் வந்து அவங்களே பரிமாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி சாப்பிட வச்சிடுவாங்க. எல்லாருமே அதே மாதிரி தான். இந்த ஹோட்டல்ஸ்ல வேலை இந்த இடத்துல வேலை செய்யற இது வந்து அம்மா உணவகம்னு சொல்றத ஹோட்டல்ன்றதே சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவா அவங்க சர்வீஸ் பண்றது,
சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு அவங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து அது நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த ஃபீல் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ விஜய் வந்து அம்மா உணவகத்தில் வந்து உணவெல்லாம் மேம்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாளாக சாப்பிட்ருக்கீங்க, என்னென்ன மாற்றங்கள் தெரியும்? நான் இங்கே வந்து எப்படியோட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே சாப்பிட்டுருக்கேன். ம். ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். விஜய் சார் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் ஃபுல்லாக வரல. அது ஏன் வரலன்னா அவங்க கரெக்டான இன்ஃபெக்ஷன் இங்கன்னா நான் பார்த்த மாதிரி தெரில. இதில் சின்ன மாற்றங்கள் என்ன நடந்திருக்கு? சின்ன மாற்றங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மேலே இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாமே ஒழிஞ்சிட்டு ஒழுங்குன மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. விஜய் சார் ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. உணவு கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் தரமாக கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இங்கே எதாவது ஒரு 5 வருஷமாக சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து அதை பற்றிலாம் அது தப்பு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நல்லா நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டெய்லிக்கும் அந்த க்ளீனிங் ஒர்க்கில் அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க. பெனாயில் போட்டு துடைக்கிறதோ இல்லை மாப் போடுறதோ அதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க சார். ஆனால் முன்னாடி வந்து அம்மா உணவு ரொம்ப நாளாக செயல்பட்டு இருக்கு. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் அதில் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்படின்னு எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு? இப்போ எல்லாத்தையும் சேஞ்சாக பண்ணிக்கின்னு இருக்காரு. இன்னும் பண்ணுவார், பண்ணிக்கின்னு தான் இருப்பார். இன்னும் சாப்பாடு எல்லாமே இப்போ பரவாயில்ல. இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க. அதுதான் நல்லா இருக்கிறது. இப்போ சாப்பாடு எல்லாமே நல்லா. காலையில் இட்லி பொங்கல்ப்பா, மதியானம் சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சாயங்காலம் சப்பாத்தி டால். அம்மா உணவகத்தில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கு? ஆனால் விஜய் வந்ததுக்கப்புறம் இப்போ அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு மேம்படுத்த சொல்லி. மேம்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒன்றும் எதுவும் பண்ணலை. பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதிகாரிங்க. வந்து 14 வருஷமா வேலை பார்க்குறோம். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு இஎஃப் பிஎஃப் ஒன்றும் இல்லை. வந்தால் சம்பளம்லாம் அதுவும் இல்லை. லீவு கூட இல்லை எங்களுக்கு. ரொம்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு அம்மா உணவகத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். 2 ஆட்சி நடத்துனாங்க. அந்த ஆட்சியில் கூட எங்களுக்கு எதுவுமே பண்ணாத போயிட்டாங்க. 25 ரூபாய் சம்பளம் தான் ஸ்டாலின் ஐயா ஏற்றினாரு. அதோட ஒன்றும் கிடையாது. இந்த 14 வருஷம் முடிய போகுது. நம்ம நாட்டில் பிறந்துட்டோம், மனுஷனா வாழல, உயிர் வாழ்றோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எப்பயாவது ஒரு 3 இட்லி சாப்பிடுவேன், அவ்வளோ காலையில். ஆமாம், அது மத்தியானம் தான் கொஞ்சம் சாப்பிடுவேன். இப்போ புளியோதரை இருக்குல்ல, மதியானம் லெமன் போடுவாங்க. இப்போ நீ புளியோதரை போட்டாங்க, எந்த பிரச்சனை இல்லை. இத்தனை பேர் வந்து ஏழைங்க சாப்பிட்றாங்க. அது நல்லா இருக்கா சாப்பாடு? ஓகே. கேஸ் விலை ஏறி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நல்லா நமக்கு சாப்பாடு அளவும் போதும், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தவாறு ஏற்றவான்ற மாதிரி கிடைக்குது. நல்லா இருக்கு சாப்பாடு. இப்போ முன்ன இருந்ததுக்கு என்னென்ன மாற்றங்கள்? முன்ன இருந்தது எனக்கு தெரியாது. நான் முன்ன மெட்ராஸ் பார்க்கவே வந்ததில்லை. எப்படி இருக்கு சாப்பாடு? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு சாப்பாடு. நான் 1.5 வருஷமா சாப்பிடுவேன். லெமன் சாப்பாடு, கருவேப்பிலை சாதம் எல்லாமே நல்லா இருக்குது. விஜய் வந்ததுக்கப்புறம் ஏதோ மாற்றங்கள் பண்ணியிருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. உணவு தரத்தெல்லாம் மேம்படுத்திருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. சேஞ்சஸ் ஏதாவது தெரியுதா? ஃபர்ஸ்ட்டை விட இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுருந்தேன். ஆனால் முன்னே இப்போ 6 மாதத்துக்கு அப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஒரு 10-20 நாளாகவும் சாப்பாடு நல்லா தானே இருக்கு. கேஸ் ரேட்லாம் ஏறி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது விலையில மாற்றம் தெரியுதா? இல்லை அதே ரேட் தான் போயிட்டு? இல்லை, அதே ரேட்டு தானே கொடுக்குறாங்க. ஒன்றும் மாற்றம் இப்போ வரைக்கும் ஒன்றும் மாற்றம் இல்லை. எப்பயும் கொடுக்குறாங்க 5 ரூபா. அந்த இட்லி காலைல 2 இட்லி 1 ரூபா தானே கொடுக்குறாங்க. எந்தெந்த வகையில் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க சாப்பாடுலாம்? இல்லை, முன்னாடியெல்லாம் ஆளுங்க சாப்பிட்றதுக்கே அவ்வளோ கம்மியாக தான் வருவாங்க. இப்போல்லாம் பார்த்தா சாப்பாடே கிடைக்காத பாரு. எவ்வளோ பேர், எவ்வளோ செருப்பு இருக்குன்னு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 பேர் 60 பேர் அட்டன்டேஜே சாப்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இப்போல்லாம் 2 மணிக்கெல்லாம் சாப்பாடே காலியாக இருக்குது. சாப்பாடு 5 ரூபாய் கிடைக்க ரொம்ப இது. இப்போ ஹோட்டலுக்கு போனாலே ஒரு ஹோட்டல் 20 ரூபா சொல்கிறாங்க. இங்கே கிடைக்க ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. முன்னாடி இருந்தால் கொஞ்சம் மாறி தானே இருக்கு. டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கு. சில நேரங்களில் ஒரு மாதிரி ஏதாவது பார்ப்பாங்களா? இப்போ எதுவுமே இல்லை. சாப்பாடு போட்டோன்னா நம்ம வீட்டில் எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா தானே. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, மாறி இருக்குது. ஓரளவுக்கு மாறி நல்லா நீட்டாக செய்கிறாங்க. ஆனால் சமையல் நல்லா இருக்குது. அவங்களுக்காக மாற்றிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நல்லா இருக்கு. சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இல்லைன்னா இவ்வளோ பேர் சாப்பிடுவாங்கண்ணே. ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட விட இந்திக்காரங்க வந்து 70% இந்திக்காரங்க தான் இங்கே சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டுக்கு 30 தான் சாப்பிட்றாங்க. எல்லாம் விரும்பி தான் சாப்பிட்றாங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லாவும் இருக்கு. நான்லாம் போன வருஷம் ஃபுல்லாகவே அங்கே தான் ப்ரோ சாப்பிட்டேன். மார்னிங் சாப்பாடு வந்து இட்லி வந்து அங்கே தவிர வேற எங்கேயுமே அடிச்சுக்கவே முடியாது. மோஸ்ட்லி இட்லி மட்டும் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணி சாப்பிட்றது. அது மட்டும் தான் சாப்பிடுவேன். இட்லி வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் அளவுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த அளவுக்கு வராதுன்னு வச்சு. ஆனால் நல்லா இங்கே தரமாக இருக்குது. நான் வந்து 1 வாரமாக இங்கே சாப்பிட்றேன். சைட்டு முடிகிற வரைக்கும் தோற வரைக்கும் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன் நான். ஆமாம், ஃபர்ஸ்ட்டு உணவு அந்த தரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து வரும்போது இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன். ஜனம் இல்லை, நேற்று கூட வந்து அவ்வளோ ஜனம் இருந்தது. ஆனால் தரமாக இருக்கிறதுனால தான் இங்கே அதிகம் பேர் வராங்க. டேஸ்ட்டில் தான் மாற்றம் தெரியுது. எவ்வளோ நாள் சாப்பிட்ருக்கீங்க? 2 வருஷமா சாப்பிட்டுங்கிறோமா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாம்பார் சாதம் போடுறாங்க, தயிர் சாதம் போடுறாங்க, புளி சாதம் போடுறாங்க. சூப்பரா இருக்கு. மாற்றம் நல்லா இருக்கு.
அதுக்கு முன்னே கேஸ் கட்டுப்படியில் சாப்பாடு கூட இல்லாத காரணம். இப்போ 3 வேளையும் கரெக்டாக சாப்பாடு கொடுக்குறோம். இதான் என்னமா சட்னி, இட்லிக்கு சட்னி கொடுக்குற மாதிரி சாம்பார் சாப்பிட்டுருந்தோம். இப்போ என்ன சட்னி கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. பொரியல் தரேன்னாங்க. இப்போ விஜய் ஆட்சியில் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம் அம்மா உணவகத்துல. ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா குறைன்னு சொல்லணும்னா குடிக்கிற தண்ணி மட்டும் கொஞ்சம் வந்து வேற ஏதாவது ஃபில்டர் பண்ற மாதிரி வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நார்மலா அதே மாதிரி மெட்ரோ வாட்டர் வருது இல்லையா, அதுல வந்து பீச்சிங் பவுடர் போட்ட மாதிரியான ஒரு கொஞ்சம் உப்பு தண்ணியா தான் இருந்துச்சு. மற்றபடி சாப்பாடு வகைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. குவாலிட்டி வைஸும் ரொம்பவே நல்லா இருக்கு, குவான்டிட்டி வைஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஒரு சின்ன கோரிக்கை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். குடிக்கிற தண்ணி கொஞ்சம் பெட்டர் பண்ணாங்கன்னா ரொம்பவே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன்.